நம்ம வயல் ஓட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. 2 டைம் ஓட்டியாச்சு. சைடில் இருக்கக்கூடிய மரம் எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக நீட்டாக ரெடி பண்ணிட்டோம் நடவுக்காக. இன்னும் 2 டைம் ஓட்டினோன்னா நம்ம நடவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாற்று வந்து இன்னும் வளரல, அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கட்டுறது தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு வயலில் தண்ணி இருக்குது, இன்னொரு வயலில் தண்ணி இருக்குது. அதில் வந்து மாற்றி மாற்றி வந்து எதில் தண்ணி இல்லையோ அதை வந்து கட்டுறதுக்காக நான் வந்து வயலுக்கு வந்திருந்தேன். இப்போ நாங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த வால்வு ஷெடியூல் எல்லாமே மாற்றி வச்சுட்டோம். இப்போது 4 இருக்குன்னா இந்த 4 பக்கமும் வால்வு செட் பண்ணிட்டோன்னா எது வேணுமோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 தான் இருந்துச்சு, அப்புறம் 2 வந்து ஓஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது நான் தான் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வேணும்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது, அங்கே க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக இங்கே நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வயலில் மட்டும் தண்ணி இல்லாமல் இருக்கா, அதனால் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு தண்ணி, அதனால் அங்கே போய் மூடுறதுக்காக நான் போயிருந்தேன். இப்போ வந்து நமக்கு இது ஈஸியாக இருக்கும். எங்கள் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து பாசை பிடிச்சிரும். இந்த மாதிரி பாசை பிடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை குடிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல தண்ணி. அதனால தான் எந்த விவசாயம் பண்ணாலுமே இதில் நல்லாயிருக்கும். வாட்டர் மேலாம் சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இங்கே க்ளோஸ் பண்ணோடனே அங்கே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். இங்கே க்ளோஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது ட்ரிப் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் போயிட்டே இருந்துச்சு நல்லா ப்ரெஷராக. நாற்று எல்லாமே வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நம்ம நடவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போதைக்கு நாற்று இப்படி தான் இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்கா. நாற்றை விட புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த புல்லை வந்து ஆள் வச்சு பிடுங்கணும்னு நினைக்கிறேன்.